Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to see a topic which was related to the UPSC 2025 prelims, okay, which was maybe come under the science and tech category, okay va. அந்த மாதிரி பார்க்கறப்ப the topic வந்து பாத்தீங்கன்னா set safe flights, okay va. So let's see why it was in the news, okay. Set safe flights. So set safe flights are present in the 34 African countries according to a new atlas published by the Food and Agriculture Organization of the UN, okay va. அந்த FAO வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு மேப் மாதிரி அட்லஸ் மாதிரி. அதுலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செட்ஸ் ஆஃப் ஃபிளைட்ஸ் வந்து ஆப்பிரிக்கால வந்து 34 கண்ட்ரிஸ்ல வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஓகே. அதனால வந்து நிறைய கேட்டிலுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் வந்து அஃபெக்ட் பண்ணும், ஹியூமன்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணும், ஓகேவா. இந்த ஃபிளைட்ஸ் வந்து அதனாலதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா வந்து இருக்குது. Parasites transmitted by the set safe flight continues to have a significant impact on livestock in Africa. மெயினான இது வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கேட்டல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஓகேவா. இந்த செட் சேஃப் ஃபிளைஸ், ஓகே. இந்த பிக்சரை பாக்குறீங்கல்ல, இட் இஸ் ஏ பிளட் சக்கிங் ஃபிளைஸ், ஓகேவா. நம்மளுக்கு வந்து இந்தியாவில வந்து எப்படி இருக்கு கொசு வந்து இருக்கு அப்படின்னா அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து அந்த செட் சேஃப் ஃபிளைஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் பேரசைட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போயிடும். அதனால சில இம்பாக்ட்லாம் வந்து நம்ம ஹியூமன் பாடி ஆஸ் வெல் அஸ் கேட்டிலோட பாடியில வந்து இருக்கும், ஓகேவா. லெட்ஸ் see கொஞ்சம் டீடைல் மேனரா இந்த செட் சேஃப் ஃபிளைட்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாம், ஓகே. செட் சேஃப் ஃபிளைட்ஸ் ஆர் யூனிசெல்லுலர் பிளட் சக்கிங் இன்செக்ட், ஓகேவா. அந்த மாதிரி பிளட் ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு இன்செக்ட் தான் இந்த செட் சேஃப் ஃபிளைட்ஸ். அண்ட் தென் they are hollow metallo-bowls, okay. Hollow metallo-bowlers insects, females giving birth to full grown larvae which rapidly pupate in the soil, ஓகேவா. இது வந்து இதுல வந்து இனப்பெருக்கம் வந்து எப்படி நடக்குன்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு ஃபுல்லி க்ரோத் வந்து ஃபீமேல் வந்து இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எக் வந்து போடாது, ஓகேவா. அந்த எக்குக்கு பதிலா அது வந்து அந்த ஃபுல்லி டெவலப்டு அந்த லார்வா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த லார்வையை வந்து இது வந்து பெர்த் கொடுக்கும். அந்த லார்வையை வந்து சாயிலையோ ஒரு வால்லையோ வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து க்ரோ ஆகி அது வந்து திரும்ப ஒரு ஃப்ளையா வந்து மாறும், ஓகேவா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இது வந்து கிவிங் பெர்த் டு த ஃபுல் க்ரோத் லார்வே, ஓகேவா. அதனாலதான் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கிரியேச்சரா வந்து இருக்குது, ஓகே. They are arranged taxonomically and ecologically into 3 groups, ஓகேவா. இந்த செட் சேஃப் ஃபிளைஸ்ல வந்து 3 groups வந்து இருக்குது, ஓகேவா. ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புஸ்கான்னு சொல்லி பாக்குறப்ப என்னன்னா இதோட வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மெயினான ஒரு குரூப் தான் வந்து இந்த செட் சேஃப் ஃபிளைஸ், ஓகேவா. அவரோட நேம் வந்து புஸ்கா. தென் அதுக்கப்புறம் மோர்சிடன்ஸ் சொல்லி பாக்குறப்ப இது வந்து சவானா ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளைஸ், ஓகேவா. அந்த மாதிரி சவானா ரீஜன் தெரியும், அங்க வந்து டால் கிராசஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் அங்க எல்லாமே வந்து என்னன்னா இந்த மொர்சிடான்ஸ் டைப் ஆஃப் செட் சேஃப் ஃபிளைஸ் தான் வந்து இருக்குது, ஓகே. அண்ட் தென் பால்பெலிஸ்னா ரிவரிங் குரூப், ஓகே. இது வந்து ரிவர் சைட்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து இது வந்து லீவ் பண்ணுது, ஓகேவா. அந்த மாதிரி 3 விதமான செட் சேஃப் ஃபிளைஸ் வந்து ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஓகே. அண்ட் they are found in the local patches of dense vegetation along the banks of river, ஓகேவா. இது வந்து பேசிக்கா எங்க இருக்கு அப்படின்னா அந்த வெஜிடேஷன் வந்து கொஞ்சம் எங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதோ அந்த மாதிரி ஏரியால தான் வந்து இது வந்து செட் சேஃப் ஃபிளைஸ் வந்து இருக்கும், ஓகே. ஸோ அங்கதான் நம்மளுக்கு வந்து ஸ்பீசிஸ் வந்து அதிகமா இருக்கும். அங்க இருந்து பிளட் சக்கிங் வந்து இவன் பண்ணி அதை வந்து ஃபீட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஆல்சோ ஃபவுண்ட் இன் த arid terrain, also like in the less dense wet heavily forested equatorial rainforest, ஓகேவா. அந்த ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜன்ல வந்து இது வந்து அதிகமா வந்து பார்த்துருக்காங்க. ஸோ தே ஃபீட் ஆன் த பிளட் அண்ட் டிரான்ஸ்மிட் அந்த என்ன பேரசைட்னா அவளுக்கு வந்து ட்ரைபனோசோமா, ஓகே. ட்ரைபனோசோமா அப்படிங்கிற ஒரு பேரசைட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. இந்த பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, இதுதான் இந்த ட்ரைபனோசோமா பேரசைட், ஓகேவா. இந்த மாதிரி பேரசைட் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இது வந்து ஃப்ளை ஆகிடும், ஓகே. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேவா. which was responsible for the sleeping sickness in the humans. So sleeping sickness வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஆப்பிரிக்கன்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஹெல்த் இஷ்யூ, ஓகேவா. அதுதான் வந்து பாக்குறப்ப இதோட என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ஏக் வந்து வரும், ஃபீவர் வந்து இருக்கும், என்லார்ஜ் லிம்ப் அண்ட் நோட்ஸ், ஓகேவா. அந்த மாதிரி இருக்கும். மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும். லார்ஜ் சோர் அட் த சைட் அண்ட் டெஸ்டேபைட்ஸ், ஓகேவா. சப்போஸ் வந்து பைட் பண்ணிருச்சு அப்படின்னா அங்க வந்து ஒரு மார்க்கிங் மாதிரி இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் ரேஷ் அண்ட் இச்சி ஸ்கின் அண்ட் தென் வெயிட் லாஸ் வந்து இருக்கும். அண்ட் தான்
மலைஸ், ஓகேவா, அந்த தலைவலியும் வந்து இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ்லாம் வந்து எதனால கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செட்ஸ் ஆஃப் லைட் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பேரசைட்னால. ஓகேவா, அந்த டைரோ ட்ரைபனோசோமா, ஓகே, அந்த ட்ரைபனோசோமா பேரசைட்னால இந்த மாதிரியான ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து ஆப்பிரிக்கன் நேஷன்ல வந்து இருக்குது. ஓகே, அண்ட் தென் ட்ரைபனோசோமாசிஸ் ஆர் த நகனா இன் கேட்டில். அந்த ட்ரைபனோசோமாசிஸ் சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இது வந்து ஒரு மாடு தான். அந்த கேட்டிலுக்கு வந்து என்ன பண்ணும், இது வந்து மசில் லாஸ் ஆகி கொஞ்சம் வீக்கான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இது வந்து கொண்டு போயிடும் இந்த பர்டிகுலர் பேரசைட் வந்து. ஓகேவா, அந்த ட்ரைபனோசோமா. ஓகே, ஸோ இதனால கேட்டிலுக்கும் பாதிப்பு ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பாதிப்பு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப வந்து நம்ம வந்து இந்த செட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன் தான். ஓகே, இன்செக்ட்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் கேட்டகரியில வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, செட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து எங்க வந்து இருக்குது, அதனால என்னென்ன மாதிரி டிசீஸ் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது பிரின்ஸ்ல வந்து. ஸோ இந்த செட்ஸ் ஆஃப் லைஃப் பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video and bye from Ganesh IAS Academy. Thank you.